ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, துரதிர்ஷ்டத்தை நீக்கும் ஆணி நவமி பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். ராமபிரானை வழிபாடு செய்வதற்கு உகந்த திதியாக திகழ்வதுதான் நவமி திதி. ஏனென்றால் நவமி திதியில் தான் ராமபிரான் அவதரித்தார். அப்படிப்பட்ட நவமி திதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது. வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமிக்கு உகந்த கிழமையாக கருதப்படுகிறது என்று நம் அனைவருக்குமே தெரியும். இவை இரண்டுமே ஒன்று சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளை நாம் முறையாக பயன்படுத்தினோம் என்றால் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டம் முற்றிலும் நீங்கி அதிர்ஷ்டம் உண்டாகும். அந்த வழிபாட்டு முறையை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்க வேண்டும். நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய வேண்டும். இதோடு எதிர்பாராத நல்ல நிகழ்வுகளுமே நம் வாழ்வில் நடக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அதிர்ஷ்டம் ஏற்பட வேண்டும். இந்த அதிர்ஷ்டம் என்பது ஜாதக ரீதியாக ஏற்படும். அது மட்டுமல்லாமல் ஒரு சில குறிப்பிட்ட சூட்சமமான நாட்களில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளாலுமே அதிர்ஷ்டம் என்பது உண்டாகும். அந்த வகையில் ஆனி மாத நவமி திதியன்று அதிர்ஷ்டம் ஏற்பட செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை தான் இப்போது பார்க்க போகிறோம். இன்று ஜூலை மாதம் 4ஆம் தேதி. இன்று மாலை 6:21 வரை இந்த நவமி திதி இருக்கிறது. அதனால் மாலை 6 மணிக்குள் நாம் இந்த நவமி திதிக்குரிய வழிபாட்டை செய்ய வேண்டும். நவமி திதிக்குரிய வழிபாட்டை செய்ய வேண்டும் என்றால் நாம் ராமபிரானை வழிபாடு செய்ய வேண்டும். இதற்கு நம்முடைய வீட்டில் ராமபிரானின் படம் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. அருகில் ராமபிரானின் கோவில் இருக்க வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் இல்லை. ராமபிரானை முழு மனதோடு நாம் நினைத்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான காரியம் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவது அல்லது அதை கூறுவது. இதைத்தான் நாம் செய்ய போகிறோம். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்குள் எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது வீட்டிற்கு வெளியே, அதாவது வெட்ட வெளியில் அமர்ந்து கொண்டு ஒரு பேப்பரிலோ அல்லது நோட்டிலோ ஸ்ரீராம ஜெயம் என்று 133 முறை எழுத வேண்டும். வெட்ட வெளியில் அமர்ந்து எழுதுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று அங்கு அமர்ந்தும் எழுதலாம். எழுத தெரியாது என்று கூறுபவர்கள் இந்த முறையில் வீட்டிற்கு வெளியே வந்து வெட்ட வெளியிலோ அல்லது கோவிலிலோ அமர்ந்து கொண்டு ஸ்ரீராம ஜெயம் என்று 133 முறை கூற வேண்டும். இப்படி முழு மனதோடு ராமபிரானை நினைத்து நாம் ஸ்ரீராம ஜெயம் என்று கூறும்போது ராமபிரானின் அருளும் சீதா பிராட்டியின் அருளும் அதே சமயம் ஆஞ்சநேயரின் அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். இதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி அதிர்ஷ்டம் நம்மை தேடி வர ஆரம்பிக்கும். மிகவும் எளிமையான இந்த ராம வழிபாட்டை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் நவமி திதி என்று செய்பவர்களுக்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டம் முற்றிலும் நீங்கி அதிர்ஷ்டம் அவர்களை தேடி வர ஆரம்பிக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.